நாங்களும் பூ கட்டுவோம்ல என்பது போல பூக்கடையில் பூ கட்டியபடி மக்களிடையே முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி வாக்கு சேகரித்த சுவாரஸ்யமான சம்பவம் தான் இது. காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து மதுராந்தகம் பஜார் வீதியில் சென்ற முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி அங்குள்ள பூக்கடை ஒன்றில் சாமந்தி பூக்களை கட்டியபடி வாக்கு சேகரித்தார். நீலகிரி மக்களவை தொகுதி வேட்பாளர் ஆ. ராசாவிற்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சால் தொண்டர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. மேட்டுப்பாளையத்தில் ஆ. ராசாவிற்கு ஆதரவாக நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய செல்வ பெருந்தகை உலக புகழ்பெற்ற அதிசய வேட்பாளர் ஆ. ராசாவிற்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்றார். நம்முடைய அபூர்வ வேட்பாளர், அற்புத வேட்பாளர், அதிசய வேட்பாளர், உலக புகழ்பெற்ற வேட்பாளர் ராஜா அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களியுங்கள், வாக்களியுங்கள். அப்போது அருகில் இருந்த நிர்வாகி ஒருவர் உதயசூரியன் உதயசூரியன் என அவரது காதை கடிக்க சுதாரித்துக் கொண்ட செல்வ பெருந்தகை ஆ. ராசாவிற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என கூறி சமாளித்தார். ராஜா அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களியுங்கள், வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் என சிவனை பார்த்து பக்தி பாடல் பாடி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்கு சேகரித்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த புக்கம்பட்டியில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்ற அவர் சிவனை தரிசித்தார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. வாக்கு சேகரிப்பின் ஒரு படிக்கு மேலே போய் விசேஷ வீட்டில் உணவு பரிமாறி நாகை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ரமேஷ் வாக்கு சேகரித்தது பேசு பொருளாகியது. அக்கரைப்பேட்டை பகுதியில் மக்களிடையே ஆதரவு திரட்டிய பாஜக வேட்பாளர் ரமேஷ் அப்போது வீடு ஒன்றில் நடைபெற்ற நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அங்கிருந்தவர்களுக்கு உணவு பரிமாறி வாக்கு கேட்டார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிமுக வேட்பாளரை வரவேற்பதற்காக காத்திருந்த தொண்டர்கள் அந்த வழியாக சென்ற அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு மலர் தூவி வரவேற்றனர். இதனை சற்றும் எதிர்பார்க்காத டிடிவி தினகரன் அதிமுக தொண்டர்கள் வரவேற்பை உற்சாகத்துடன் ஏற்றுக்கொண்ட சுவாரஸ்யமான சம்பவம் அரங்கேறியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.